பயோ, சைக்கோ, சோஷியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்கு. ஜீனோ அந்த மரபணு ரீதியாக, அதாவது உங்க தாத்தாவுடைய மூக்கு இப்ப உங்க ஃபேஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கு இப்போ, அல்லது உங்களுடைய தந்தையுடைய பண்புகள் வந்து உங்களுக்கு வந்திருக்கும், உங்க மாமாவுடைய பண்புகள் அல்லது அவருடைய அந்த ஒரு ஃபேஸ் கட் தான் வந்திருக்கலாம். ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து ஜெனட்டிக்கலி, அதாவது மரபணு ரீதியாக வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நம்மளை வந்து தாக்கி இருக்கும். ஓகே, அது ஆக்சுவலுடைய வார்த்தை அதுதான், இம்பாக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்றது நம்ம சொல்றது வந்து ரியாலிட்டினா இட் வில் ஹவ் அதனுடைய தாக்கம் இருக்கும். ஸோ ஜெனட்டிக்கலி, பயாலஜிக்கலி, உடல் ரீதியான மாற்றங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க ஒரு ஆணுன்னா அதுக்கேற்ற மாதிரி, பெண்ணுன்னா அதுக்கேற்ற மாதிரி. பெண்கள் வந்து இந்த இடத்துல வந்து உண்மையாகவே சொல்றேன், எனக்கு பெண்கள் மேல வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை, பெண்கள் மீது தனிப்பட்ட ஒரு மரியாதை, பெண்கள் மீது வந்து எனக்கு உண்மையாவே சொல்றேன் சார், சத்தியமா பெண்கள் மீது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படும். பெண்களை பார்த்தாவே எனக்கு கஷ்டம் தான் மனசு போடும். எப்பயுமே கஷ்டம்ன்றதை விட நம்ம கஷ்டம்தான். பாவம் வந்து இவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அதுவும் நம்ம கலாச்சாரம் இன்னுமே பொதுவாகவே உலக அளவுல வந்து பெண்கள் கஷ்டம் சார். உலக அளவுலயே என்ன உலக அளவுல ஜீவராசிகள் எடுத்துக்கிட்டாவே பெண்களுக்கு கஷ்டம் தான். அந்த பெண் அப்படின்னாவே வந்து ஒரு என்ன, அந்த குழந்தையை பெற்றெடுப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு முதுகெலும்பு இருக்கு இல்லையா, நம்ம முதுகெலும்பு, அந்த முதுகெலும்பு வந்து 15 முறை. ஓகே, இது வந்து ஆக்சுவலா அது உண்மையாவே பண்ண அந்த ரிசர்ச்சுடைய ஒரு ரிப்போர்ட் இது. நம்ம முதுகெலும்பு 15 தடவை ஒரு 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 சுத்தியல் எடுத்து, ஒரு ஹேமர் எடுத்து 15 முறை வந்து நமது முதுகெலும்பை உடைத்தால் என்ன வலி வருதோ அந்த வலி அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பிரசவ நேரத்துல வருது. யோசனை கூட பண்ணி பார்க்க முடியாது நம்மளாலதான். ஒரு ஆணா எப்படி யோசனை பண்றது? அப்படிப்பட்டவங்க போகும் பெண்கள் முழுவதுமா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு டேஸ்ட்ல இருந்து ஒரு ஒரு சுற்றம், நட்பு எல்லாமே விட்டு, அப்பா அம்மாவை கூட விட்டு கொடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து நடை உடை பாவனை எல்லாம் மாத்திக்கிட்டு, சில இடங்கள்ல வந்து மொழியே மாறி என்ன வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்க பண்றாங்கன்னா, பெண்களுக்கு வந்து அதுதான் நம்ம எல்லாரையும் கையெடுத்து கொண்டு கேட்டுக்கிறது. பெண்களுக்கு வந்து நீங்க வந்து அவங்களுடைய தியாகத்துக்கு வந்து அதுக்காகவாவது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்யணுமோ செய்யணும். ஸோ என்ன, அந்த பயாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இது வருது அவங்களுக்கு. நிறைய பேர் வந்து மேக்கப் கீக்கப் போட்டுக்கலாம், அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே தான். பட் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதிப்பு இருக்குதானே செய்யுது. என்னுடைய கணிப்பு தான் இது. மேபி என்னுடைய கணிப்பு கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜெனட்டிக்கலி, பயாலஜிக்கலி, சைக்கலாஜிக்கலி ஒவ்வொரு தனி மனிதனும் பார்த்தீங்கன்னா உளவியல் ரீதியாக வந்து ஒரு மாற்றம். அந்த உளவியல் ரீதியான ஒரு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே தான் செய்யுது. இப்போ வந்து you are an average of 5 people you hang around with. நீங்கள் எந்த 5 நபர்களோடு உறவை கொண்டாடுகிறீர்களோ அவர்களுடைய சராசரியாக நீங்கள் இருப்பீர்கள். கரெக்டா? அப்போ அது வந்து சைக்கலாஜிக்கலி, உளவியல் ரீதியாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு நேரடி ஒரு தாக்கம் இருக்கும். அதுக்கு அடுத்தது சோசியலி. இதுல வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு சார், மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப நாசூக்கா சொல்ல முற்படுறேன். அதாவது சமுதாயம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா,
எதை முன்னிலைப்படுத்தும் நமக்கு தெரியாது. நோட் பண்ணணும் இந்த இடத்துல, நீங்க சமுதாயம் எதை முன்னிலைப்படுத்துன்னு தெரிய மாட்டேது. இப்போ உங்ககிட்ட பணம் இருந்தா எதுவுமே தேவையில்லை. நீங்க பாருங்க சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டூபிட் சமுதாயம். நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு மோசம் இது. உங்ககிட்ட பணம் நல்லா இருந்தா எதுவுமே பார்க்கறது இல்லை. கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மதம் என்ன, ஜாதி என்ன, உங்களுடைய சொந்தம் யாரு, பந்தம் யாரு, ஃப்ரெண்ட்ஸ் யாரு, அதை பார்க்கறது இல்ல. உங்களுடைய வீக்னஸ் என்னன்னு பாக்குறது. இது மாதிரி சமுதாயம் வந்து உங்களை வந்து எந்த இடத்துல வைக்குதுன்றது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். நான் பாத்தீங்கன்னா திராவிடியன் யூனிவர்சிட்டியில வந்து சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெச்ஓடியா இருந்தேன் 2007-8 அந்த நேரத்துல நான் இருந்தேன், ஹெச்ஓடியா இருந்தேன். அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணும்போது அங்க வந்து எல்லாம் ஒரு 5 நம்ம இருக்கு இல்லைங்களா, நம்ம திராவிடியன் லாங்குவேஜஸ், இந்த லாங்குவேஜஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே எனக்கு எழுத படிக்க பேச தெரிஞ்சிருந்ததுனாலையும் பிளஸ் என்னுடைய ஒரு கொஞ்சம் எனக்கு ஆந்த்ரோபாலஜினா ரொம்ப பிடிக்கும். சோசியலி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து பயங்கரமான ஒரு சொன்ன ஏற்கனவே இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் செஷன், லாஸ்ட் ஃபைனல் செஷன். ஸோ சோசியலி பாத்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ரொம்பவே இஸ் அஃபெக்டட், இஸ் இம்பாக்டட், இஸ் அஃபெக்டட். அதே போல வந்து எக்கனாமிக்கலி ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு பணம் அவங்க வீட்டுல எந்த அளவுக்கு இருக்கு, இல்லைன்னா சொத்து எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு மனிதனுடைய ஒரு நடைமுறை பாவனை இருக்கு. இப்போ ஜீனோ, பயோ, சைக்கோ, சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்ற இத்தனை விஷயங்கள் வந்து ஒரு தனி மனிதனை வந்து தாக்கும்போது அந்த மனுஷன் என்ன ஆகுறான்னா அவருடைய 10th மார்க்கு, அவருடைய +2 மார்க்கு, அவனுடைய நட்பு வட்டாரம், அவனுடைய கோல்டு மெடல் எல்லாம் அவுட். இந்த 5 விஷயம் வந்து அவனை எந்த அளவுக்கு வந்து பண்ணுதோ அதுதான்